ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபாவுடைய மகா வாக்கியத்தில் ஆசீர்வாதங்களை பரமாத்மா சிவன் தன் குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் தருகின்றார், அந்த ஆசீர்வாதத்தினுடைய பலன் நமக்கு 21 ஜென்மத்திற்கு எப்படியெல்லாமே பலனளிக்கின்றது, இதை பற்றி பாபா மகா வாக்கியத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. 28/3/2022 பாபா தலைப்பு சொல்றார், மீட்டே பச்சே மனுஷி மத் பர் தோ தும் ஆதா கல்ப் சல்தே ஹோ. இனிமையான குழந்தைகளே, மனித வழியில் நீங்கள் அரைக்கல்பமாக சென்றிருக்கிறீர்கள். अब मेरी श्रीमत पर चल पावन बनो तो पावन दुनिया के मालिक बन जाएंगे. பாபா சொல்றார், இப்போ நீங்க நான் சொல்லக்கூடிய என்னுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடந்து தூய்மை பெற்றீர்கள் என்றால் தூய்மையான உலகத்திற்கு எஜமானனாக ஆகிவிடுவீர்கள். நம்மளுடைய இந்த வித்யாலயத்தினுடைய ஃபவுண்டேஷனே எது? பியூரிட்டி, தூய்மை தான். பாபா கூட எதுக்காக வந்திருக்காரு? ஆத்மாக்களாகிய நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக, சுத்தப்படுத்துவதற்காகத்தான் பாபா வந்திருக்காங்க. கேள்வி, बेहद का बाप बच्चों को कौन से आशीर्वाद देते हैं और वह आशीर्वाद किनों को प्राप्त होती है? எல்லையற்ற பாபா தன் குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார்? அந்த ஆசீர்வாதத்தை எந்த குழந்தைகளால் பிராப்தமாக பெற முடியும்? அந்த ஆசீர்வாதங்களை பிராப்தமாக அடைவதற்கு யாருக்கு தகுதி இருக்குது? எப்படிப்பட்ட தகுதிகள் இருந்தா பாபா கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் பிராப்தமாக நமக்கு கிடைத்துவிடும். பாபா ஆசீர்வாद देते, बच्चे तुम 21 जन्म सदा सुखी रहेंगे, अमर रहेंगे. பாபா ஆசீர்வதிக்கின்றார், குழந்தாய் நீங்கள் 21 பிறவிகளுக்கு சதா சுகமானவர்களாக இருப்பீர்கள், அமரராக இருப்பீர்கள். துமே கபி கால் நஹி காயேகா, உங்களை காலன் எடுத்துச் செல்லவே முடியாது. அகாலை மிருத்யு நஹி ஹோகி, அகால மரணம், திடீர் என்ற மரணம் அங்கே ஏற்படாது. காம் தேனு மாதா துமாரி ச மனோகாமனாயே பூரன் கர் தேகி. காமதேனுவாகிய தாய் உங்களுடைய அனைத்து மன விருப்பங்களையும் பூர்த்தி செய்து விடுவார்கள். பரந்து துமி விஷ் கோ சோடனா படுத்தா ஹே. இங்கேதான் பாயிண்ட் வருது நமக்கு. சத்தியுத்தில் என்னெல்லாம் பிராப்தி, பாபா என்னெல்லாம் ஆசீர்வதிக்கிறார், இது எல்லாமே நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. இந்த ஆயுஷ்வான் பவன்னா கால் நம்மளை எடுத்துட்டு போக முடியாது. அங்கே எல்லா வளங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஆனால் அதுக்கு இங்கே நம்ம என்ன செய்யணும்னா விஷத்தை இங்கே விட வேண்டியதாக இருக்கும். விஷம்னா பாபா எதை சொல்றாரு? விகாரங்களை நாம் இங்கே விட வேணும். ये आशीर्वाद उन्हों की प्राप्त होती है जो श्रीमत पर इस अंतिम जन्म में पवित्र बनते हैं और बनाते हैं. பாபா கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எந்த குழந்தைகளுக்கு பிராப்தமாக கிடைக்குதுன்னா, யாரு பாபா சொல்லக்கூடிய வழிகாட்டுதலின்படி நடந்து இந்த லாஸ்ட் பிறவியில தூய்மையாக தானும் இருந்து பிறரையும் மாற்றுகின்றார்களோ. தான் மட்டும் இருந்தா பத்தாது. இதுதான் பாயிண்ட் நமக்கு இங்கே. நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்ன? நானும் தூய்மையாக இருந்து மற்றவர்களையும் தூய்மைப்படுத்த வேண்டும். बाबा कहते हैं, बच्चे दुनिया बदल रही है, इसलिए पावन जरूर बनो. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே இந்த உலகமானது மாறிக்கொண்டிருக்கின்றது, ஆகவே அவசியம் தூய்மையாகுங்கள். இந்த உலகமானது மாறிட்டு இருக்குது, ஆகவே தூய்மையாக வேண்டும். கீத் ஓம் நமோ சிவாயா. பாட்டு என்ன? ஆத்மாவாகிய நான் சிவனாகிய உங்களை
மனதால் நினைவு செய்கின்றேன். ஓம் சாந்தி. பகவான் கே பச்சோ நே கீத் சுனா. பகவானின் குழந்தைகள் பாட்டு கேட்டீங்க. பகவான் கே பச்சே தோ சபி ஹே. எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள். உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஆத்மாக்களும் जो भी मनुष्य मात्र सब भगवान को பாபா கேத்தே. யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களோ அத்தனை பேருமே பகவானை அப்பா என்று அழைக்கின்றனர். சர்வகா ஏகி பாப்பே. ஏன்னா அவர் எல்லாருக்குமே ஒரே ஒரு தந்தை. லௌகிக் பாப்கோ சர்வகா பாப் நகி கஹேங்க. லௌகிக அப்பாவை எல்லாருக்கும் அப்பான்னு சொல்ல முடியாது. பேகத் கா பாப் சர்வகா ஹி பாப்பே. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். சர்வகா சத்கதி தாத்தா அவர் கோய்க்கு மகிமா ஹோனகி சக்தி. அனைவருக்கும் சத்கதியின் வள்ளல் என்ற பெருமை ஒருவரை தவிர வேறு யாருக்குமே கொடுக்க முடியாது. சபி உஸ் நிராகார் பாபா को ही याद करते हैं. உலகத்தில் எல்லாருமே அந்த நிராகார் ஜோதி ஸ்வரூப இறைவனை தான் நினைக்கின்றனர். துமாரி ஆத்மா பி நிராகார் ஹே தோ பாபா பி நிராகார். பாபா சொல்றார், குழந்தைங்களே, நீங்க ஆத்மா, உங்களுடைய ஆத்மாவும் ஜோதியா இருக்கு. அதே போலதான் உங்களுக்கு அப்பா நான் உங்களை போலவே ஜோதியா இருக்கிறேன். உன்கி ஹி தும்னே மகிமா சுனி. அவருடைய மகிமை தான் இப்ப நீங்க கேட்டீங்க. எந்த மகிமை கேட்டோம்? ஓம் நமோ சிவாயா. அந்த மகிமை தானே. பாருங்க, சின்ன குழந்தையிலேருந்து நம்ம மகிமை பாடுறோம். தாயும் நீங்க தான், தந்தையும் நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான். கடவுள் முன்னாடி போனோன்னா நமக்கு மனசார நம்ம என்ன பண்ணுவோம்? தன்னுடைய மன விருப்பங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடும். परमपिता परमात्मा शिव बाबा आप ऊंचे ते ऊंचे हो, சர்வக்கே சத்கதி தாத்தா ஹோ. எப்படிலாம் நம்ம மகிமை புகழ பாடணுங்கிறத பாபா இப்போ நமக்கு தெளிவாக சொல்கிறார். என்ன சொன்னீங்க? ஹே பகவான், பரம்பிதா பரமாத்மா சிவபாபா, நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். எங்கள் அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடியவரும் நீங்களே. சப்கி சத்கதி கார்த்தே ஹோ तो वह स्वर्ग के मालिक देवी देवता बन जाते हैं. பாபா அனைவருக்கும் சத்கதியை கொடுத்ததால் அனைவரும் சொர்க்கத்தின் எஜமானனாகி தேவி தேவதைகளாக ஆகிவிடுகிறீர்கள். மனுஷிக்கு சத்கதி கர்ண சகே. மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சத்கதியை வழங்க முடியாது. சத்கதினா என்ன அர்த்தம்? ஜீவன் முக்தியை, சொர்க்க பிராப்தியை கொடுக்க முடியாது. மனுஷிக்கு कोई महिमा है नहीं. பாபா சொல்றார், எந்த மனிதனுக்கும் மகிமை பாடுவதில்லை, பாட முடியாது. அதிசயங்கள் செய்யறவங்களுடைய மகிமை தானே பாடப்படும். பாபா யாரு? அதிசயங்கள் செய்யக்கூடியவர். அதனால தான் தாதிஜி எப்போதுமே என்ன சொல்லுவாங்க? தாதி ஜானகிஜி சொல்லுவாங்க, வண்டர்ஃபுல் பாபா, வண்டர்ஃபுல் யஜ்ஞம், வண்டர்ஃபுல் பாபா குழந்தைகள், वंडरफुल परिवारम. ஒன்னொன்னுமே ரசிப்பாங்க. वंडरफुल वंडरफुल. अभी तुम बच्चों को बेहद के बाप द्वारा वर्षा मिलता है. குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற பாபாவிடமிருந்து ஆஸ்தி என்பது கிடைக்கின்றது. ஆதாக்கள் தும் பிராப்த போக்தே ஹோ. ஆஸ்தி பாபா அவ்வளோ கொடுக்கிறார், ஆசீர்வாதம் கொடுக்கிறார். 21 பிறவிக்கு நாம் அதை அனுபவிக்கின்றோம். उसको राम राज्य कहा जाता. அதுக்கு பேர் ராம ராஜ்யம் என்று அழைக்கப்படுது. फिर द्वापर से रावण राज्य शुरू होता है. அதுக்கு பிற்பாடு துவாபர யுகத்திலிருந்து ராவண ராஜ்யம் என்பது தொடங்குகிறது. 5 விகாரூபி பூத் பிரவேश होते हैं. 5 விகாரங்கள் என்ற பூதமானது பிரவேசிக்கின்றது. जैसे वह भूत अशुद्ध आत्मा जिसमें प्रवेश करते हैं वो तो बेताला बन जाता है. பாபா சொல்ற, எப்படி ஈவில் ஸ்பிரிட் யாருக்குள்ளையாவது பிரவேசம் ஆகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இயல்பான தன்மை போய் முரண்பாடு ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த ஆத்மாவுடைய தாக்கம், பிரபாவம், சன்ஸ்காரம் இவங்களுக்குள்ளார ஏற்படுது. வெசையின் பூத்தோமே நம்பர் 1 பூத் காம் மகாசத்ரு. அதே போலதான் அனைத்து பூதங்களுக்கும், அதாவது வைசை இன் பூத்தோமே
இந்த 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, இதில் நம்பர் 1 பூதம் எதுங்கிறார் பாபா? காமம் என்ற மகா எதிரி. आधा कल्प इस भूत ने तुमको बहुत दुखी किया है. அரை கல்பா உங்களை இந்த பூதம் என்பது துக்கியாக ஆக்கிவிட்டதுங்கிறார் பாபா. ஏன்னா அவருக்கு தானே தெரியும் குழந்தைங்களை யார் கஷ்டப்படுத்தினது, யார் எப்படிலாம் துக்கப்படுத்தினாங்க, யார் எப்படியெல்லாம் இழப்பை ஏற்படுத்தினாங்க. ஆஸ்தி கொடுத்தவருக்கு தானே தெரியும் எப்படியெல்லாம் ஆஸ்தியை குழந்தைங்க இழந்தாங்கன்னு. ஏன்னா பாபா ஒருத்தர் தான் பிறப்பு இறப்பற்றவர், அதனால தான் அவருக்கு எல்லா நாலேஜ் நிரம்பி இருக்குது. அப்போ इन पर जीत प्राप्त कर पवित्र बनो. அரை கல்பமா துக்கி ஆக்கின அந்த விகாரத்தின் மீது நீங்கள் வெற்றி அடைந்து தூய்மையாக ஆகுங்கள். தோ பவித்ர துனியாக்கே மாலிக் பன் ஜாயேங்கே. அப்பொழுது நீங்கள் பவித்திரமான உலகத்தின் எஜமானன் ஆகிவிடுவீர்கள். பாப்யே சப்சே பிரதிஜா கராத்தே ஹே. பாபாவே வந்து அனைத்து குழந்தைகளிடமும் உறுதிமொழியை வாங்குகிறார். குழந்தைகள்கிட்ட அன்பா சொல்லி சொல்லி அன்பா உறுதிமொழி எடுக்க வைக்கிறார். बाप कहते हैं तुम पावन बनने की राखी बांधो तो 21 जन्मों के लिए स्वर्ग पवित्र दुनिया के तुम मालिक बन जाएंगे. பாபா கூறுகின்றார், நீங்கள் தூய்மை பெறுவதற்கான ராக்கியை எப்பொழுது கங்கணத்தை உறுதி எடுத்துக் கொள்கின்றீர்களோ, கங்கணம் கையில் கட்டினா போதாது, உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும், உறுதியான மனம் படைத்தவராக வேண்டும். எந்த உறுதி இருக்கணும்? கடைசி பிறவி, இந்த ஒரு பிறவியில் நான் தூய்மையாக வாழ்ந்து நான் பாபாவுக்கு உதவியாளராக இருப்பேன். அப்போதான் 21 பிறவிக்கு நாம் சொர்க்கத்தில் எஜமானன், பவித்திர உலகத்தின் எஜமானனாக ஆகிவிடலாம். மே ஆயாகும் பதித்தோங்கோ பாவன் பனானே. பாபா சொல்றார், நான் இந்த உலகத்துக்கு வந்திருப்பது எதற்காக? பதீத்தமான உங்களை பாவனமாக்குவதற்காக. பாரத் பாவன் தா ஜப் தேவி தேவதாओं का राज्य था. பாரதம் தூய்மையாக இருந்தது எப்பொழுதுனா, எப்பொழுது தேவி தேவதையினுடைய ராஜ்யம் இருந்ததோ அப்பொழுது. நாம் ஹி சுகதாம் தா. அந்த நேரத்தில் அதுக்கு பெயரே சுகதாமம். அபிஹி துக்கதாம், இப்போ दुखधामम. एक तो काम कटारी चलाते ही, दूसरा लड़ते झगड़ते रहते. देखो कितना दुख है. ஒரு பக்கம் பார்த்தா காம விகாரிகளா இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அடிச்சு சண்டை போட்டுக்கிறாங்க, கொலை பண்றாங்க. பாபாசரர் உலகத்தோட நிலைமையை பார்த்தீங்களா? எவ்வளவு துக்கமயமா இருக்குது. பாபா தேஹி இஸ் சங்கம் பர். பாபா வர்றது எப்போ? இந்த அதர்மம் தலை தூக்கி இந்த நேரத்தில். அதர்மத்தின் உச்சகட்டம் எப்பொழுது ஏற்படுதோ அப்போ வருவேன். அதான் சங்கமம். ஏஹே கல்யாண்காரி சங்கம யுகம். வெறும் சங்கமம் கிடையாது, ஒரு யுகம் மாறும்போது சங்கமம் வருது. இதுக்கு பேரு கல்யாணக்காரி சங்கம யுகம். தும் பச்சி சுகதாமே சல்னே லியே அப்பனா கல்யாண் கர்னே ஆயே ஹோ. பாபா சொல்ற, நீங்க கூட ஏன் பாபா குழந்தை ஆயிருக்கீங்க? பாபா சொல்ற, சுகதாமம் செல்வதற்காக, உங்களுக்கு நீங்க நன்மை செய்வதற்காகவும் வந்திருக்கீங்க. பாபா கேத்தேங்க அப் மேரி ஸ்ரீமத் பர் சலோ. பாபா கூறுகின்றார், இப்பொழுது நீங்கள் என்னோட ஸ்ரீமத் படி நீங்கள் நடக்க வேண்டும். மனுஷ்ய மத் பர் தோ தும் ஆதா கல்ப் சல்தே ரஹே. மனித வழியில் நீங்கள் அரை கல்பமாக சென்றிருக்கிறீர்கள். சத்கதி தாத்தா தோ ஏக் பாப் ஹி ஹே. சத்கதியின் வள்ளல் ஒரே ஒரு பாபா மட்டுமே. உன்கி ஸ்ரீமத் से ही तुम स्वर्ग के मालिक बन जाते हो. அவருடைய வழியின்படி, ஸ்ரீமத் படிதான் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானன் ஆகின்றீர்கள். பாக்கிய சாஸ்திரத்தோ படுத்தே படுத்தே அப் கலியுகா அந்த ஆகையா. மற்றபடி நீங்கள் பல பிறவிகளாக சாஸ்திரங்களை படித்து கலியுகத்தோட இறுதிக்கு வந்தடைஞ்சிட்டீங்க. தமோ பிரதான் பன்கையே. எல்லாருமே கீழான நிலைக்கு வந்துட்டீங்க. மனம் கெட்டு போச்சு, உடம்பு கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சு, எல்லா இயற்கை கெட்டு போச்சு, தமோ பிரதானமாயிட்டு. अपने को ईश्वर कहलाकर अपनी ही बैठ
பூஜா கராத்தே ஹே. தன்னையே ஈஸ்வரன் என்று கூறிக்கொண்டு தன்னையே பூஜை செய்விக்கின்றீர்கள். சாஸ்திரமே பிரகலாத் கி பாத் திகாயி ஹே. சாஸ்திரத்துல பக்த பிரகலாதனினுடைய விஷயத்தை காண்பிக்கின்றார்கள். திகாத்தே ஹே. ஸ்தம்பு சே நரசிங்க பகவான் நிக்கலா. கதையில வரும் இல்லையா, ஸ்தம்பத்திலேருந்து பிளந்து நரசிம்மர் வருவாரு. பக்த பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக காட்டப்பட்டுள்ளது. உஸ்னி ஆக்கர் ஹிரணிய கஷிபுக்கு மாறா. அந்த ஸ்தம்பத்திலேருந்து வெடித்து நரசிம்மர் ஹிரணிய கஷிபை கொலை பண்ணாரு. கதையில காட்டப்பட்டிருக்குது. अब स्तंभ से तो कोई निकलता नहीं. அது உள்ளிருந்து அந்த ஸ்தம்பத்திலிருந்து வெடிச்சு யாராவது உள்ள போய் ஒளிஞ்சிருக்க முடியுமா? வெடிச்சு இப்படி வெளியில வர முடியுமான்னு கேட்கிறார் பாபா. பாக்கி சபிகா வினாஷ் தோ ஹோனா ஹி ஹே. சாஸ்திரங்கள்ல நிறைய கதைகள் காட்டப்பட்டுள்ளது. எதுக்காக? பாபாவுடைய ஞானம் கேட்கும்போது இந்த மாதிரி உதாரணங்கள் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு ஈஸியாக புரிதல் கிடைக்கும். பாபா சொல்கிறாங்க, மற்றது எல்லாமே விநாசமாகத்தான் செய்கிறது. பாப் கேते हैं इन साधु संत महात्मा अजामिल जैसी पाप आत्माओं का भी उद्धार मैं आकर करता हूँ. பாபா சொல்றாரு, நான் சாதுக்கள், சன்னியாசிகள், மகான்கள், முதல் நம்பர் பாவம் செய்த பாவ ஆத்மாக்களையும் கூட அனைவருக்கும் உத்தார் நன்மை செய்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். நம்ம பாவத்தை செஞ்சிட்டே போறது, பாவம் தெரியல, பாவத்தை உணரக்கூடிய சக்தி இல்லை, ரியலைசேஷன் இல்லைன்னா பாவம் எவ்வளவு விருத்தியாகும். बाप आकर इन अमृत का कलश माताओं पर रखते. பகவான் என்ன பண்றாரு? அமிர்த கலசத்தை தாய்மார்கள் தலையில வைத்திருக்கிறார். மாதா குரு பிகர் கிஸ்கி சத்கதி ஹோன சகே. தாயின்றி அனைவருக்கும் மாதா குரு, தாயே குரு. குரு இன்றி யாருக்கும் சத்கதி கிடைக்க முடியாது. ஜகத் ஹே காமதேனு. ஜகத் யாரு? காமதேனு. அம்மா யஜ்ஞத்துல பாபா ஏன் நிமித்தமாக்குனாரு? எல்லா குழந்தைகளுடைய மனதை புரிந்து, உணர்வுகளை புரிஞ்சு, அவங்களுக்கு என்ன தேவை, எப்ப தேவை, எந்த நேரம் தேவை, அம்மா யஜ்ஞத்துல பூர்த்தி பண்ணாங்க அதை. அதனால பாபா மாமாவுக்கு என்ன பேர் கொடுத்திருக்காரு? காமதேனு. சபிக்கு மனோகாமனை பூரன் கர்னேவாளி. அனைவரின் மன ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியவள். உன்கி தும் பச்சியாகோ. அப்படிப்பட்டவருடைய குழந்தைகள் நீங்களும். अब बाबा कहते कोई भी मनुष्य मात्र की बात नहीं सुनो. பாபா ஸ்வயம் தானே சொல்றார். இந்த சாஸ்திரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, அவங்க இப்படி சொல்றாங்க, இந்த குரு அப்படி சொல்றாங்க. யார் விஷயத்தையும் காது கொண்டு கேட்காதீங்க. பतितों को पावन बनाने वाला एक बाप ही है. பத்தீத்த ஆத்மாக்களை பாவனப்படுத்தக்கூடியவர் ஒரே ஒரு பாபாவே தான். तो जरूर कोई पतित बनाने वाले भी होंगे ना. அப்ப தூய்மைப்படுத்தக்கூடியவர் ஒருத்தர் இருந்தா நம்மளை அழுக்காக்க கூடியவர்னு ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும் தானே. ராவன் ராஜ்யமே சபி பத்தீத். ராவண ராஜ்யத்துல எல்லாருமே பத்தீத்தமானவர்கள். அபிவ பத்தீத் பாவன் பாப் ஆயா ஹே சொர்க்க கா வர்ஷா தேனே லியே. இப்ப அந்த பத்தீத்த பாவன் என்று சொல்லக்கூடிய பாபா சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்காகவே வந்திருக்கார். இப்ப நம்ம உணர்றோம், பகவான் என் எதிரில் இருக்காரு, அவருடைய ஞானம் கேட்குறேன், டைரக்டா நான் பாபாவோட பேசுறேன், டைரக்ட் கனெக்ஷன் எனக்கும் பாபாவுக்கும் ஏற்பட்டுள்ளதுங்கிறத நாம உணர்றோம். फिर कहते 21 जन्म तुम सदा सुखी रहेंगे. பாபா சொல்றார், நான் உங்களுக்கு மீண்டும் 21 பிறவிக்கு சுகமாக இருக்கக்கூடிய வரதானத்தை தருகின்றேன். ஆசீர்வாத தேத்தேனா.
பாபா சொல்றார், ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க இல்லையா. லௌகி மாதா பிதா பி ஆசீர்வாத் கர்த்தே ஹே. லௌகீக தாய் தந்தை கூட என்ன பண்றாங்க, தன்னோட குழந்தைங்களுக்கு ஆசீர்வதிக்கிறாங்க. ஒத்த அல்ப கால் சுக்கேலியே, அந்த ஆசீர்வாதம் கொஞ்ச காலத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு சுகம் கொடுக்குது. ஏஹே பேஹத் கா மாத் பிதா कहते ही बच्चे तुम सदैव अमर रहो. எல்லைக்கு அப்பாற்பட்ட தாயும் தந்தையுமாகிய பகவான் சிவபாபா தன் குழந்தைகளுக்கு ஆசீர்வதிக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் சதா அமரராகவே இருக்கின்றீர்கள், அமரராக இருப்பீர்கள். வஹா தும்கு கால் நகி காயகா, அங்க உங்களை காலன் எடுத்து செல்ல முடியாது. மீன்ஸ் நம்ம அடுத்து சத்தியுகத்துல மரண பயம் என்பது இருக்காது. மரணத்தோட பயமோ பதட்டமோ கேள்விக்குறியோ குழப்பங்களோ இருக்காது. இன்னைக்கு உலகத்துல எவ்வளோ மரண பயம். என்னை யார் பார்த்துப்பா, வயசு ஆக ஆக என்ன தோணுது, ஐயோ எனக்கு யார் இருக்கா, கடைசி காலம் எனக்கு எப்படி ஏற்பட போதோ தெரியலையே, யார் என்னை கூட இருக்க போகிறாங்க, யார் என்னை பார்த்துக்க போகிறாங்க, என்ன நடக்குமோ, இந்த பயம்லாம் எங்கே இருக்காது, சத்தியுகத்தில். அதனால் காலன் அங்கே எடுத்து செல்ல முடியாது. அக்காலை மிருத்தி நகி ஹோகா சதா சுக்கி ரகேங்கே, அக்கால மரணமே இருக்காது, எப்போதுமே சுகமானவர்களாக இருப்பீங்க. காமதேனு மாதா துமாரி சர்வ காமனாய் பூரன் கர்த்திகே. காமதேனு தாய் உங்களின் அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்கின்றனர். சிரஃப் விஷ்கோ சோட்னா ஹோகா கியூங்கி அபவித்ர தோ வஹா சல் ந சகே. நம்ம விகாரத்தை மட்டும் விட்டா போதும், ஏன்னா அபவித்திர ஆத்மாக்கள் அங்கே வர முடியாது. அதனால அந்த விஷத்தை இங்கே யாரு விடுறாங்களோ அவங்க தான் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமானவர்கள் ஆகின்றனர். பாபா கேத்தே மே தும்கோ வாபஸ் லே சல்லே ஆயாகும். பாபா சொல்றார், நான் உங்களை அழைத்து செல்வதற்காகவே வந்திருக்கிறேன். சிரஃப் பாவன் பனோ. இந்த எச்சரிக்கையை மட்டும் பாபா கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? தூய்மையாக மட்டும் நீங்க இருந்தாலே போதுமானது. ऐसे नहीं कि बच्चे को शादी करानी है. பாபா சொல்றாரு, அப்படி கிடையாது. உங்க குழந்தைக்கு நீங்க கல்யாணத்தை செஞ்சு வைக்கலாம், அப்படி இல்லை. நான் अपने को पतित करना ना दूसरों को पतित होने देना. பாபா சொல்றாரு, முதல்ல நம்ம கவனிச்சிருக்கலாம். தானும் தூய்மையாக இருந்து பிறரையும் தூய்மைப்படுத்தக்கூடியவர்களே பாபாவோட ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாக்குறாங்க. அப்போது பாபா சொல்கிறார், அந்த மாதிரி கிடையாது. நான் தூய்மையாக இருந்தால் போதும், என் குழந்தைங்க எப்படி போனால் நமக்கு என்ன, இப்படி நமக்கு இருக்கக்கூடாது. நான் தூசரோங்கோ பத்தித்து ஹோனே தேனாஹே. பிறரையும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். அவங்கள பத்தித்து ஆகிறதுக்கு நம்ம விடக்கூடாது. ஸ்மிருதி लोक में अंतिम जन्म पवित्र जरूर बनना है तब अमर लोक चलेंगे. பாபா சொல்றாங்க, இந்த மரண உலகத்துல அந்திம பிறவியில கட்டாயமா தூய்மை ஆக வேண்டும், அப்பொழுதுதான் அமரபுரி செல்வீர்கள். பாபா பைட் ஆத்மாவுக்கு சம்ஜாத்தே ஹே. பாபா தான் அனைத்து ஆத்மாக்களுக்குமே புரிய வைக்கின்றார். ஆத்மா ஹி தாரண் கர்த்தி ஹே. ஆத்மா தான் தாரணா பண்ணுது. பாபா கேத்தே தும் ஹமாரே பச்சே ஹோ. பாபா கூறுகின்றார், நீங்கள் என்னுடைய குழந்தைகளாக இருக்கீங்க. தும் ஆத்மாயே பரந்தாமே ரேத்தி தீ. நீங்கள் ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் இருந்தீர்கள். அப் ஃபிர் லே சல்னே ஆயாகும். பாபா பாருங்க, மீண்டும் நான் உங்களை அழைத்து செல்கின்றேன். எங்கிருந்து வந்தீங்களோ அங்க திரும்பி அழைச்சிட்டு போறேங்கிறார். जो पवित्र बनेंगे उनको साथ ले चलूंगा. கட்டளை இடுறார். யார் தூய்மையான வாழ்க்கையை வாழ்வீர்களோ அவர்களை தான் நான் அழைத்து செல்வேன். அவர் கூட போறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல நமக்கு. அவர் எப்படிப்பட்டவர்? விஸ்வ பித்தா இல்லையா, விஸ்வ ரச்சியத்தா இல்லையா? फिर वहां से तुमको स्वर्ग में भेज दूंगा. சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்றாரா பாபா? இல்ல, சொர்க்கத்திற்கு நான் அனுப்பி வைத்து விடுவேன். மீரா ने भी विष का त्याग किया तो उनका नाम कितना बाला है. மீரா பார்த்தீங்களா, விஷத்தை விட்டுட்டாங்க, விகாரத்தை அவங்க வென்றுட்டாங்க.
வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அதனால அவங்க எவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டாங்க. பாபா கேத்தே பச்சே புராணி துனியா பதில் நை பண்ணே வாலிகே. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, பழைய உலகம் மாறி புதுமையாகின்றது. நை துனியாமே தேவதாய ராஜ்ய கர்த்தே. புது உலகத்தில் தேவதைகள் ராஜ்யம் செய்தார்கள். மே பிரம்மா துவாரா தும்கோ ராஜயோக் சிக்லாத்தாகும். நான் பிரம்மா மூலமாக உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றேன். தும்கோ ஸ்ரீமதி தேத்தாகும் சிரேஷ்ட தேவதா பன்னேலியே. நான் உங்களுக்கு ஸ்ரீமத்தை தருகின்றேன், நீங்கள் சிரேஷ்ட தேவதை ஆக்குவதற்காக. கிருஷ்ணபுரிமே சல்னாகைனா பாபா சொல்ற, நீங்க கிருஷ்ணபுரிக்கு போகணும் இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ணக்கு தேக்கோ கித்தனி மகிமா. ஸ்ரீ கிருஷ்ணருடைய மகிமை பார்த்தீங்களா? பா, எவ்வளோ மகிமை அவருக்கு பாடப்படுது. சர்வகுண சம்பன்ன. ஏன் சர்வகுண சம்பன்னம் ஆனவர் அவர். हमारी मत पर चलेंगे तो ऐसे लक्ष्मी नारायण बनेंगे. பாபா சொல்றார், நான் காட்டக்கூடிய என் வழிப்படி நீங்க நடந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க லக்ஷ்மி நாராயண ஆயிடலாம். जिन्होंने कल पहले वर्षा लिया होगा वह श्रीमत पर चलेंगे. யாரு கல்பத்துக்கு முன்னாடி ஆஸ்தியை பெற்றார்களோ அவர்களே மீண்டும் இப்பொழுது ஸ்ரீமத்தை கடைபிடிப்பார்கள். நைத்தோ அசுரி மன்மத் பர் சல்தே ரகேங்க. எல்லாத்தா போன கல்பா பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் அவங்க மன்மத் படி தானே நடப்பாங்க. ஏ பாபாபி உஸ் நிராகார் சே ஹி மத் லேத்தே. இந்த பிரம்மா பாபா கூட நிராகாரமான ஜோதி பிந்து சிவ பரமாத்மாவிடமிருந்து வழியை கேட்டு அதன்படி நடக்கிறார். शिव बाबा ब्रह्मा के तन में प्रवेश कर तुमको मत देते हैं. शिव बाबा பிரம்மாவின் உடலில் பிரவேசித்து நல்வழி காட்டுகின்றார். कहते हैं तुम सब सजनिया अथवा பக்தையா हो. எப்ப பிரவேசிக்கின்றாரோ குழந்தைங்கள பிரம்மா பாபாவோட கண்களால பார்க்கிறார், பெருமடைகிறார். ஏன் அந்த ஆத்மாவை எப்ப பார்த்தார், சந்திச்சார் பாபா? 5000 வருஷம் ஆயிட்டு. அதனாலதான் ஒவ்வொரு முறை நம்ம மதுபன் போறப்போ ஃபர்ஸ்ட் டைம் போறவங்கள பாபா ஸ்பெஷலா எழுந்து நிக்க வச்சு ஸ்பெஷல் திருஷ்டி கொடுத்து ஸ்பெஷல் வரதானம் கொடுத்தார். ஏன் அந்த குழந்தைய அப்பதான் பாபா சாக்காரத்துல முதல் முறையாக சந்திக்கிறார். 5000 வருஷம் கழிச்சு பாபா பல பிளான் பண்ணி அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு சேவைக்கான திட்டங்கள்லாம் போட்டு கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ணி சந்திக்கிறாருன்னா அப்ப எவ்வளோ அந்த குழந்தைங்க மேல அன்பு இருக்கும், பெருமை இருக்கும் அவருக்கு. என்ன சொல்றார்? பிரம்மா சரீரத்துல பிரவேசமாகி பாபா சொல்றார், நீங்கள் அனைவரும் என்னுடைய நாயகிகள், பக்தைகள். ஏகே சாஜன் அத்வா பகவான். பாபா சொல்றார், நான் உங்கள் அனைவரின் நாயகன், भगवान नांदा. मनुष्य को कभी भी भगवान नहीं कह सकते. எந்த மனிதனையும் பகவான் என்று சொல்ல முடியாது. ये उल्टी मत तुमको मिली हुई है इसलिए तुम्हारी ऐसी दुर्गति हुई है. பாபா சொல்றாரு, இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் எத்தனை பேர் இன்னைக்கு பகவான் பகவான் சொல்லி பூஜை செய்விக்கிறாங்க, வணங்க வைக்கிறாங்க, புகழ் பாட வைக்கிறாங்க. இந்த மாதிரி தவறான வழி உங்களுக்கு கிடைத்ததால் உங்களுடைய நிலை துர்கதி அடைந்தீர்கள். மே ஏக் ஹி பார் பார் கர்னே வாலாகும். ஒரே ஒரு முறை நான் வந்து உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்கின்றேன். ये गुरु लोग मेरे दाम को ही नहीं जानते तो मेरे पास ले कैसे आएंगे. உலகத்துல இருக்கிற எத்தனையோ குருமார்கள் நான் இருக்கக்கூடிய தாமமே அவங்களுக்கே தெரியாதே, அப்புறம் எப்படி அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வருவாங்கன்னு கேட்கிறார் பாபா. அவங்களுக்கே தெரியாது நான் எங்க வாழறேன், எங்க வசிக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன்னு. மனுஷ்ய தோ ஜஹான் பி ஜாயேங்கே மாத்தா டேக்கேங்கே. மனிதர்கள் எங்க சென்றாலும் தலை வணங்குறாங்க குரு கிட்ட. ஸ்லிமே ஸ்வயம் ஹீ லேனே கோ ஆயாகும். ஆகவே நானே வந்துட்டேங்கிறார் பாபா. எதுக்காக? நாம் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக. ஃபிர் தும்கோ ஸ்வர்க தாமே பேஜ் தூங்கா. அதுக்கு பிறகு நான் என்ன பண்றேன், உங்களை சொர்க்க தாமத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். வாகை விஷ்ணுபுரி சூரிய வம்சி திரேதா கோ கஹா ஜாத்தா ராம் ராஜ்ய.
அது விஷ்ணுபுரி என்றும் சூரிய வம்சி என்றும் சொல்லப்படுது. திரேதா யுகத்தை ராம ராஜ்யம் என்று அழைக்கப்படுது. உஸ்கே பாத் ஷுரு ஹோத்தா ஹே ராவன் ராஜ்ய துவாபர் மே. அதுக்கு பிறகுதான் ராவண ராஜ்யம் என்பது தொடங்குகிறது. தோ பாரத் சிவாலய் சே வைஷ்யாலை பன் ஜாத்தா ஹே. ஆகவே பாரதம் சிவாலயமாக இருந்தது என்ன ஆயிட்டு, விகாரி உலகமாக மாறிவிடுகிறது. எஹி பாரத் சம்பூரன் நிர்விகாரிதா. இதே பாரத பூமி முழுமையாக 100% தூய்மையான ஒரு தேசமாக இருந்தது. எஹி பாரத் பூரன் விகாரி பன்கயா. இப்போ அதே பூமி பாரதம் முழு விகாரம் நிறைந்ததாக ஆகிவிட்டது. அப் தும் பச்சே ராஜயோக் சீக் சாரே விஸ்வ பர் ஜீத் பிராப்த கர் லேத்தே ஹோ. பாபா கூறுகின்றார், குழந்தைங்களே, ராஜயோகத்தை நீங்கள் பயின்று விஸ்வத்தின் மீது வெற்றி அடைந்து உலகை வென்றவர் ஆகிறீர்கள். दो बंदरों की कहानी है ना, वो आपस में लड़ते, विश्वरूपी मकान विश्वरूपी माकन तुमको मिलता है. பாபா சொல்கிறாரு, கதையில் படவிளக்க புக்கில் காண்பிக்கப்பட்டிருக்கு இல்லையா, கல்ப விருட்சத்தில் மேலே குலாப் இருக்கும். அந்த உலக உருண்டையில் 2 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா வல்லரசு நாடுகள் அடிச்சுப்பாங்க. உலகம் யாருக்கு சொந்தமாக போகுது? உலகத்தை அழிக்கிறது நானா நீயா? பாபா சொல்ற 2 பூனைக்குட்டி என்ன பண்ணுமா, அப்பத்தை வச்சுட்டு 2 பிடுங்கி பிடுங்கி சண்டை போட்டுகிட்டே இருக்குமா. இடையில ஒரு குரங்கு வந்து டபக்குன்னு தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, இன்னைக்கு உலகத்தில் நானா நீனாங்கிற போட்டியில் இருக்காங்க. ஆனால் உலகம் என்ற வெண்ணெய் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அதனால தான் கிருஷ்ணருடைய வாயில் வெண்ணெய் காட்டுறாங்க. வெண்ணெய் எந்த வெண்ணெய்? உலக உருண்டை என்ற வெண்ணெய். கிருஷ்ணர் வெண்ணெய் தான் வாயில் கொடுப்பாங்க. சின்ன குழந்தைக்கு வெண்ணெய் ஜீரணமாகுமா? எந்த வெண்ணெய்? உலகம் என்ற வெண்ணெய். தும் கேவல் சிவபாபா ஒரு சொர்க்க கோக்கி யாது கர்த்தேகோ. நீங்கள் சிவபாபாவையும் சொர்க்கத்தையும் நினைக்கிறீங்க, இதை மட்டும்தான் நினைக்கிறீங்க. வேற ஞாபகம் இருக்கா? எல்லாமே மறந்துடுச்சு. பாபா காட்டிய சுகத்தில் எல்லா துக்கங்களும் எப்படி போனதுன்னு நமக்கு தெரியலை. घर गृहस्थ में रहते हुए पवित्र बनो तो पवित्र दुनिया के मालिक बन जाएंगे. குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் தூய்மையாக நீங்கள் இருந்தீர்களேயானால் பவித்திர உலகத்தின் எஜமானன் ஆகிவிடுவீர்கள். பவித்ரதா பர் ஹி அத்தியாச்சார் ஹோத்தே ஹே. பாபா சொல்கிறாங்க, பவித்ரதா மீது தான் பலவிதமான கொடுமைகள் ஏற்பட்டது. கல் பேலே பி ஹுயே தே. கல்பத்துக்கு முன்பும் இப்படி ஏற்பட்டிருந்தது. அபிபி ஹோங்கே ஜரூர். பாபா சொல்ற, கல்பத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் ஏற்பட்டதோ கட்டாயமாக அதே மாதிரியே மீண்டும் நடக்கும். கியூக்கி தும் ஜஹர் நகி தேத்தே ஹோ. ஏன் அப்படி நடக்கும் கொடுமைகள்லாம்? பாருங்க, எத்தனை பேர் வீட்டில் தாய்மார்களை விட தடுக்கிறாங்க. ஏன்னா தாய்மார்கள் உறுதி எடுத்துள்ளனர், நான் எப்படி இருந்தாலும் எவ்வளோ அடி வாங்கினாலும் என்னை யார் எவ்வளோ ஹிம்சைப்படுத்தினாலும் நான் விஷத்தை கொடுக்க மாட்டேன், விகாரி நான் ஆக மாட்டேன் உறுதி எடுத்துட்டாங்க, சபதம். गाया भी हुआ अमृत छोड़ विष काहे को खाए अमृत पीते पीते तुम मनुष्य से देवता बन जाते हो. புகழ் பாடப்படுது இல்லையா? விஷத்தை விட்டு அமிர்தத்தை யார் அருந்துகிறார்களோ அவர்கள் மனிதனிலிருந்து தேவதை ஆகின்றனர் என்று. जो पक्के ब्राह्मण होंगे वह तो कहेंगे चाहे कुछ भी हो परंतु हम विष नहीं देंगे. யார் நல்ல உறுதியான ஸ்ட்ராங்கான பிராமணர்களோ, பக்கா பிராமணன் யாரோ, அவங்க அப்படிப்பட்ட உறுதி எடுத்திருக்காங்க, என்ன நடந்தாலும் நான் விஷத்தை தர முடியாது, தரமாட்டேன். கித்தனா சஹன் பி கர்த்தே தப் தோ ஊஞ்சு பது பார்த்தே. அதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ பொறுத்துக்கிட்டு தாங்கி எவ்வளோ அடி உத மிதி இம்சை அவ்வளோ பொறுத்து அந்த உயர்ந்த பதவியை நான் அடைய வேண்டும் என்ற அந்த உறுதி எடுத்தார்கள். ஸ்ரீ பாபா கோ யாது கர்த்தே கர்த்தே பிரான் பி சோடு தேத்தே. எத்தனையோ குழந்தைகள் பாபா பாபான்னு நினச்சி தன் உயிரை
விட்டுருக்காங்க. சிவபாபா கா ஃபர்மானே, ஃபர்மான் தோ சப்கோ ஹைனா. சிவபாபாவின் கட்டளை இது. பிரம்மா பாபா சொல்லல, சிவன் கட்டளை இடுறார். இப்போ பிரம்மா பாபா மூலமாக தானே சொல்லி ஆகணும். கட்டளை என்பது அனைவருக்கும் தானே. इसलिए कहते मुझे याद करो मेरे पास பரந்தாமே आ जाएंगे. ஆகவே தான் கூறுகின்றார், குழந்தையில என்ன நினைச்சீங்கன்னா நான் இருக்கும் இடத்தை நோக்கி நீங்கள் வந்துவிடலாம். शिव बाबा इस मुख द्वारा तुम आत्मा से बात करते हैं. शिव बाबा இவருடைய வாய் மூலமாக நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். எஹிபி மனுஷிய, பிரம்மா பாபா கூட யாரு, நம்மளை போல ஒரு மனிதன் தான். மனுஷிய கபிபி மனுஷியக்கோ பாவன் நகி பனா சக்தேகேனா. மனிதன் இன்னொரு மனிதனை புனிதப்படுத்த முடியாது இல்லையா. बाबा को बुलाते हैं कि पतितों को आकर पावन बनाओ, तो मुझे ज़रूर पतित दुनिया में ही आना पड़े, क्योंकि यहाँ कोई पावन तो है नहीं. பிரம்மா பாபா கூட சிவனை தானே நினைச்சு அழைத்தாரு. பாபா சொல்றார், என்னை எல்லாருமே பதித்த பாவனா வாங்கன்னு ஏன் அழைத்தீர்கள் என்றால், நான் இந்த உலகத்தை புனிதப்படுத்தக்கூடியவர். நான் இல்லாம இந்த உலகம் புனிதமாகாது. அதனால நான் பத்தித்தமான உலகத்தில் வந்திருக்கின்றேன். பாபா कहते मैं तुमको श्री कृष्ण जैसा पावन स्वर्ग का मालिक बनाता हूँ. பாபா சொல்ற, நான் உங்களை இந்த ஸ்ரீ கிருஷ்ணரை போல இளவரசனாக புது உலகத்தின் எஜமானனாக ஆக்குறேன். अगर कोई कहता है मैं बंधन में हूँ तो बाबा क्या करे. சிலர் பாபாட்ட சொல்கிறாங்களாம், பாபா எனக்கு இப்படிலாம் பந்தனம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது, என்ன பண்ணுறது கேட்குறாங்க. பாபாவும் என்ன செய்வார், तुमको तो ज्ञान मिलता है गृहस्थ वार में रहते श्रीमत पर चलो तुम श्रेष्ठ बनेंगे. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே. உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கு. இப்போ பாபாட்ட போய் காரணத்தை சொல்லலாமா? நம்ம காரணத்துக்கு தான் பாபா ஞானம் கொடுத்துருக்கார். அதனால பாபா சொல்றார், என்னுடைய வழிப்படி நடந்தீங்கன்னா நீங்க சிரேஷ்டமாக்கிடலாம். தும் சப் ஈஸ்வரிய பரிவார் கே ஹோ. நீங்கள் அனைவரும் ஈஸ்வரிய பரிவாரத்தினர். சிவபாபா பிரம்மா தாதா, தும் பிராமன் பிராமணியா, போத்திர போத்திரியா. பாபா சொல்றாரு, இது ஈஸ்வரிய பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் நீங்க எல்லாரும் சொல்றார். அப்போ அந்த ஈஸ்வரிய பரிவாரத்தில் எல்லாரும்னா யாராரு? முதல்ல சிவபாபா, அப்புறம் பிரம்மா பாபா தாதா, பெரிய மூத்த சகோதரன் நமக்கு. பாபா சொன்னீங்க எல்லாருமே யாரு? பிராமணன் பிராமணிகள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கீங்க. சிவபாபாவுக்கு யார் நீங்க? பேரன் பேத்திகள். பிரம்மாவுக்கு நம்ம குழந்தைகள்னா, சிவபாபாவுக்கு நம்ம யாரு? பேர குழந்தைகள். तुम सबको स्वर्ग का वर्षा बादुஷாகி மில்தி ஹே. உங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தின் ஆஸ்தி, அந்த ராஜ்யம் என்பது கிடைக்கின்றது. பாப் தேத்தா ஹே சொர்க்க கா வர்ஷா. பாபா தருகின்றார் சொர்க்க ஆஸ்தியை. ஹம் பாபா கே வாரிஸ் டெகரேனா. நீங்கள் அனைவரும் பாபாவின் வாரிசுகள் ஆகிவிட்டீர்கள் அல்லவா. தோ ஜரூர் ஹம் சொர்க்கமே ஹோனே சாஹியே. அப்போ கட்டாயமாக நம்ம சொர்க்கத்துக்கு வந்து விடலாம். फिर हम अभी नरक में क्यों? ஏன் இன்னும் நம்ம நரகத்தில் கஷ்டப்படணும்? பாபா சம்ஜாத்தே, ராவன் ராஜ்ய காரன் தும் நரக் மே படே ஹோ. பாபா புரிய வைக்கிறார், ராவண ராஜ்யம் இருக்கும் காரணத்தினால் நீங்கள் நரகத்தை வந்தடைந்து விட்டீர்கள். அப் மே ஆயாகும் தும்கோ சொர்க்கமே லே சல்னே லியே. இப்பொழுது நான் வந்துள்ளேன் உங்களை மீண்டும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக. பாப் ஹே கிவையா சப்கோ உஸ் பார் லே ஜாத்தே ஹே. பாபா படகோட்டி அக்கறைக்கு நம்மை அழைத்து செல்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ண கோய் சப்கா பாப் நஹி ஹே. ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருக்கும் அப்பா ஆகுவதில்லை. அவரே குழந்தை பருவத்தில் இருக்காரா, எப்படி அப்பா சொல்ல முடியும் அவரை? யாது ஏக்கோ ஹி கர்னா ஹே. பாபா சொல்றார், மீண்டும் தெளிவுபடுத்துறார், யாரையுமே நினைக்காதீங்க இந்த பூமியில. நிராகார் ஜோதி என்ன மட்டும் நினைங்க, நான் தான் உங்களுக்கு அப்பா. அனைக்கும் யாது கர்ணாமான பக்தி மார்க். நீங்க அநேக பேரை நினைக்கிறீங்கன்னா அது பக்தி மார்க்கம் ஆயிடும்.
एक बाप को याद करेंगे तो अंतमதி சோகதி हो जाएगी. ஒரு பாபா மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய கடைசி நிலை என்ன ஆகுங்கிறார் பாபா, உயர்ந்த நிலையாக ஆகும். ஏக் பாபா கோஹி ஸ்ரீமத் காய் ஹுயி ஹே, ஒரே ஒரு பாபாவுடைய ஸ்ரீமத்துக்கு தான் மகிமை பாடப்படுது. நக்கி அநேக குரு கோசாயாக்கி, மற்ற எந்த குருவோட மகிமையெல்லாம் இங்கே கிடையாது. வத்தோ ககு தேத்தி பகவான் நாம் ரூப் சே நியாரா, ஏன்னா அவங்களே தவறான வழியை சொல்லி கொடுக்கும்போது கடவுள் பேரு ரூபத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னு சொல்லும் பொழுது, பரந்து நாம் ரூப் சே நியாரி வஸ்து கோய் ஹோத்தி நஹி, பெயர் ரூபம் இல்லாத எந்த வஸ்துவும் இருக்க முடியாது. ஆகாஷ் போலார் ஹே ஃபிர்பி நாம் தோ ஹேனா, பாபா சொல்றார் ஆகாஷம் போலார்னா வெட்டவெளி அப்படி சொல்றோம் இல்லையா, அப்ப பேர் இருக்குல்ல, அதுக்கு கூட பேர் இருக்கு இல்லையா. அபி ஏ பாரத் கித்னா கங்கால் ஹே, இந்த பாரதம் பாருங்க ரொம்ப ஏழ்மை ஆயிட்டு. தேவாலா மாரா ஹுவா ஹே, ரொம்ப இழப்பு ஏற்பட்டுட்டு. बाप कहते हैं जब ऐसी हालत हो जाती है तो मैं आकर भारत को सोने की चिड़िया बनाता हूँ. பாரதத்தின் நிலைமை இவ்வாறு எப்பொழுது ஏற்பட்டுள்ளதோ அப்போது நான் வந்து இந்த பாரதத்தை தங்க குருவியாக மாற்றுகின்றேன். பம்பூர் காக்தோ லக்னி ஹி ஹே, பாபா சொல்றாரு என்ன ஆக போகுது, இந்த மூங்கில் காடு இருக்கு இல்லையா அழிய போகுது, தீக்கு இரையாக இருக்குது. புராணி துனியா சாரி கலாஷோ நை பனேகி, பழைய உலகம் முழுமையாக அழிந்து புதுமை பெறும், இந்த பூமி புதுமை பெறும். தும் பச்சே ஸ்ரீமத் பர் சொர்க்கி ராஜதானி ஸ்தாபன் கர் ரஹே ஹோ, பாபா சொல்றார் குழந்தைகளாகி நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து சொர்க்க ராஜ்யத்தை உருவாக்கி வருகிறீர்கள். ஏஹே ஈஸ்வரிய படாய், இதுக்கு பேரு ஈஸ்வரிய படிப்பு. பாக்கி சப் ஆசுரி படாய், மற்றது எல்லாமே அசுர படிப்பு. இஸ் படாய் சே தும் சொர்க்கவாசி பன்தே ஹோ, இந்த படிப்பால நீங்க சொர்க்கவாசி ஆயிருக்கீங்க. உஸ் படாய் சே தும் நரகவாசி பன்தே ஹோ, பாபா சொல்றார் மற்ற அந்த படிப்பால் நீங்க நரகவாசி ஆயிருக்கீங்க. அப் தெய்வி ஜாடு தின் பிரதிதின் பட்தா ஜாயகா, தெய்வீக மரமானது நாளுக்கு நாள் விருத்தி அடையும். மாய்க்கே துஃபான் பி போத் லக்தே ஹே, மாயோட புயலும் அதிகமாக வீச தொடங்கும். தப் பாபா கேத்தே எஹே துக்கதாம், ஆகவேதான் பாபா சொல்றார் இந்த உலகம் துக்கமய உலகம் என்று. அபத்தும் முஜை யாது கரோ, இந்த துக்க உலகத்துல நீங்க இருந்துதான் ஆகணும். ஆனா என்ன நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்குங்கிறாரு பாபா. பரந்தாம்க்கு யாது கரோ, பரந்தாமத்தை நினைங்க. சுகதாம்க்கு யாது கரோ, நான் அழைத்து செல்லக்கூடிய சுகமான உலகத்தை நினைங்க. தோ பேடா பார்கோ ஜாயகா, அப்ப நீங்க இக்கரையிலிருந்து அக்கறைக்கு வந்து விடலாம். பாத்தே ஹி துக்கதாம் சே சாந்திதாம் லே ஜானே லியே, பாபா வந்துள்ளது இந்த துக்கமய உலகத்திலிருந்து அமைதி நிறைந்த உலகம் அழைத்து செல்வதற்காக. ஃபிர் சுக்கதாமே பேஜ் தேங்கி, அதுக்கு பிறகு பாபா உருவாக்கக்கூடிய சுகமயமான உலகத்திற்கு அனுப்பி வைப்பார். அப்போ துக்கதாம்கோ பூல்தே ஜாவோ, பாபா சொல்றார் இப்போ நீங்க துக்கமான இந்த உலகத்தை மறந்து கொண்டே போங்க, நினைவு அதிகரிக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த துக்க உலகத்தை மறந்துட்டே போகணும். பாபு வருஷக்கும் யாது கரும், பாபாவையும் ஆஸ்தியையும் நினைவு செய்தாலே போதும். अच्छा मीठे मीठे सिकिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते नमस्ते नमस्ते. धारणைக்கான முக்கியமான சாரம் பாபா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க, ஞான और योग से अपने बंधनों को काटना है. ஞான யோகத்தால் தனது பந்தனங்களை கட் பண்ணிடுங்க. துக்கதாம் को भूल शांतिदाम सुखदाम को याद करो. இந்த துக்கமய உலகத்தை மறந்து அமைதி நிறைந்த உலகத்தையும் சுகங்கள் வைபவங்கள் நிறைந்த உலகத்தையும் நினைக்க வேண்டும். नेक्स्ट पॉइंट, कुछ सहन करना पड़े प्राण त्यागने पड़े तो भी बाबा ने जो पावन बनने का फरमान किया है उस पर चलना ही है. पतित कभी नहीं बनना है.
பாபா சொன்ன நீங்கள் எவ்வளோ நாளும் தாங்கினாலும் சரி, சொல்கிறாங்களே நான் எவ்வளோ தாங்குறேன், எவ்வளோ சகிச்சுக்கிறேன், எவ்வளோ பணிஞ்சு போகிறேன். பாப்பா சொன்னீங்க எவ்வளோ சகிச்சுக்கிட்டாலும், உயிரையே தியாகம் செய்தாலும், ஆனால் பாபா தூய்மையாகக்கூடிய கட்டளையிட்டுள்ளார் இல்லையா, அதன்படிதான் நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் பதீத்த நிலைக்கு மீண்டும் திரும்பிடாதீங்க. வரதானம். ब्राह्मण सो फरिश्ता सो जीवन मुक्ति देवता बनने वाले सर्व आकर्षण मुक्त भव. பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தாவாகி ஜீவன் முக்தி தேவதா ஆகக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தெல்லாம் விடுபட்டவராகுங்கள். संगम युग पर ब्राह्मणों को ब्राह्मण से फरिश्ता बनना है. संगम யுகத்தில் பிராமணர்கள் அனைவரும் பிராமணன் நிலையிலிருந்து ஃபரிஷ்தா ஆக வேண்டும். फरिश्ता अर्थात जिनका पुराना दुनिया, पुराने संस्कार, पुरानी देख के प्रति कोई भी आकर्षण का रिश्ता नहीं. ஃபரிஷ்தா என்றால் யாருக்கு பழைய உலகம், பழைய சன்ஸ்காரம், பழைய உடலை பற்றிய எந்த கவர்ச்சியினுடைய ஈர்ப்பு இல்லையோ அவங்க தான் ஃபரிஷ்தா. தீனோசி முக்த், இந்த மூன்றிலிருந்தும் விடுபட்டவர்களே. ஸ்லீ ட்ராமாமே பேலே முக்தி கா வர்ஷா ஹே. ஆகவேதான் டிராமாவில் முதல்ல முக்திக்கான ஆஸ்தி என்பது பதிவாகி இருக்குது. फिर जीवन मुक्ति, அதுக்கு பிற்பாடு தான் जीवन मुक्ति. तो फरिश्ता अर्थात मुक्ति और जीवन मुक्ति फरिश्ता ही जीवन मुक्त देवता बनेंगे. फरिश्ता என்றாலே முக்தி மற்றும் முக்தி ஃபரிஷ்தாக்களே, முக்தி அடைந்த ஃபரிஷ்தாக்களே ஜீவன் முக்தி தேவதை ஆகுவார்கள். जब ऐसा ब्राह्मण सो सर्व आकर्षण मुक्त फरिश्ता सो देवता बनो, तब प्रकृति भी दिल व जान सिख व प्रेम से आप सबकी सेवा करेगी. பாருங்க, அப்படிப்பட்ட பிராமணர்கள் நம்ம ஆகணும். எல்லா விதமான கவர்ச்சிகள் இருந்தெல்லாம் விடுபட்டு, எல்லா விதமான கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை ஆக வேண்டும். அப்பொழுதுதான் இயற்கை முதல், இயற்கை கூட என்ன பண்ணுமா, உள்ளத்தால ரொம்ப பிரியத்தோட அன்பு நிறைந்த தானாவே சேவைக்கு ஆஜராயிடுங்கிறார் பாபா. எப்போ நாம எப்போ எல்லா விதமான கவர்ச்சிகளில் இருந்து தன்னைத்தானே விடுவிக்கின்றோம், அப்போ இந்த கவர்ச்சி தான் என்ன பண்ணுது, ஆகர்ஷன் பாபாட்ட நெருங்க விடாம டிஸ்டன்ஸ் ஆக்குது. स्लोगन. अपने संस्कारों को ईसी बना दो तो सब कार्य ईसी हो जाएंगे. தன்னுடைய சன்ஸ்காரங்களை ஈஸி ஆக்கிவிட்டீர்களேயானால் அனைத்து காரியங்களும் ஈஸியாகிவிடும். சன்ஸ்கார் மிலன்கிறார், நம்ம நேச்சரை சரளமாகணும், ஈஸி நேச்சர். அடுத்தது மாதேஸ்வரி ஜிக்கே அன்மோல் மகாவாகிய, மாதேஸ்வரி மம்மாவினுடைய விலை மதிப்பற்ற மகாவாக்கியம். மம்மா டாபிக் சொல்றாங்க, பரமாத்மா கரண் கராவன்கார் கைசே. பரமாத்மா செய்பவரும் செய்விப்பவருமாக இருக்கார் எப்படி? बहुत मनुष्य ऐसे समझ बैठे हैं कि जो अनादि बना बनाया सृष्टि ड्रामा चल रहा है. மாமா சொல்றாங்க, அனைத்து மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்களாம், இந்த சிருஷ்டி ட்ராமாங்கிறது அனாதி, அனாதினா ஆரம்பம் முடிவற்றது. ஓ சாரா பரமாத்மா சலா ரகா, எல்லாத்தையும் பரமாத்மா தான் இயக்கிட்டு இருக்கார். इसलिए वो कहते मनुष्य के कुछ ना है हाथ. அதனால தான் சொல்றாங்களாம், மனுஷன் கையில எதுவுமே இல்லை, எல்லாமே பகவான் கையில இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, அணுவின்றி அவரின்றி ஓர் அணுவும் அசையாது, அவரின்றி ஓர் இலையும் அசையாது என்று சொல்லப்பட்டுள்ளது. கரண் கராவன்கார் சுவாமி, செய்பவரும் செய்விப்பவரும் அவரே என்று சொல்லப்படும். சப் குச் பரமாத்மா ஹி கர்த்தா ஹே.
மனிதர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, எல்லாமே கடவுள்தான் காரியம் செய்கிறார்னு. சுக்கு துக்கு தோனோ பாக் பரமாத்மா ने ही बनाया. இப்போ இந்த ட்ராமாவில் சுகமும் வருது துக்கமும் வருது இல்லையா, அதுவும் அவரே தான் கொடுக்குறார். अब ऐसी बुद्धि वालों को कौन सी बुद्धि कहा जाएगा? இப்படிலாம் சொல்லக்கூடியவங்க, நினைக்கக்கூடியவங்களுடைய புத்தியை எந்த புத்தி உடையவர்கள்னு சொல்ல முடியும்? पहले पहले उनको ये समझना जरूर, ये अनादि बना बनाई ड्रामा का खेल वो परमात्मा जो अब बनाता है वही चलता है. அவங்க முதல்ல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அனாதியாக, அதாவது ஏற்கனவே உருவாகியுள்ள இந்த டிராமாவின் விளையாட்டு, அந்த விளையாட்டு பரமாத்மா உருவாக்கிய விளையாட்டு அதுவாகவே சுற்றுகிறது. வஹி சல்தா ஹே, அதேதான் மீண்டும் சுற்றும். जिसको हम कहते ही बना बनाई ये खेल ऑटोमेटिक चलता ही रहता. அதை தான் நம்ம சொல்கிறோம், ஏற்கனவே உருவாக்கப்பட்ட இந்த விளையாட்டு தானாகவே சொல்கிறது என்று. फिर परमात्मा के लिए भी कहा जाता है सब कुछ परमात्मा ही करता. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்களாம், பரமாத்மா பற்றி சொல்லும்போது எல்லாமே அவர் தான் செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. ये जो परमात्मा को करण करावनहार कहते, இதான் இப்படியெல்லாம் என்ன சொல்கிறாங்களாம், பரமாத்மா தான் செய்பவரும் செய்விப்போரும், துக்கத்தை கொடுக்கறதும் அவர் தான், சுகத்தை கொடுக்கறதும் அவர் தான் சொல்கிறாங்க. ना फिर कौन सी हस्ती से ऊपर पड़ा है, अब इन बातों को समझना है. பாருங்க, இன்னைக்கு பக்தர்கள் உலகத்தில் எல்லாமே கடவுள் கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. எதை வச்சு அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். पहले तो ये समझना कि ये जो सृष्टि का अनादि नियम तो बना बनाया, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்லப்படுது, இந்த சிருஷ்டியினுடைய நியமம் அனாதி, அதுக்கு முடிவு இல்லை. அனாதி நியமம் அது ஏற்கனவே உருவாகி உள்ளது. ஜெய்சே பரமாத்மா பி அனாதி, பரமாத்மாவும் அனாதி. மாயா பி அனாதி, மாயாவும் அனாதி தான். ஏ சக்கர பி அனாதி, இந்த சக்கரமும் என்ன, ஆரம்பம் முடிவற்றது. மாயாவுக்கும் ஆரம்பம் முடிவில்லை. அதுவும் என்ன ஆகுது, அதோட டைம் படி வந்து தான் ஆகும். பாபா அவர் டைம் படி வருவார். आदि से लेकर अंत तक अनादि अविनाशी बना बनाया. जिससे बीज में अंडरस्टूड विरक्ष का ज्ञान है ना. இப்படி விதையை பார்க்கும்போதே அதில் அண்டர்ஸ்டுட் என்ன நம்ம நினைக்க புரிஞ்சுக்கிறோம், அதுக்குள்ளார விருட்சத்தோட ஞானம் இருக்குன்னு. விருட்சம் இருக்குது, விருட்சமே அண்டர்ஸ்டுட் பீச். ஒரு மரத்தை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், இதோட விதையிலிருந்து தான் இது உருவாயிருக்குன்னு. தோனும் கம்பைண்டு, ரெண்டுமே கம்பைண்டாக இருக்குது. தோனும் அவினாஷி, ரெண்டுமே அழியாதது. பாக்கி பீஜ் கா கியா காம், பீஜ் போனா ஜாடு நிக்கல்தா ஹே. விதை பாபா, மரம்ங்கிறது இந்த முழு விருட்சம். அப்போது விருட்சம் எப்படி உருவாயிருக்கும், விதை இல்லாமல் வந்திருக்குமா என்ன? பாபா சொல்கிறாங்க, அதாவது விதையை இந்த பூமியில் விதைக்கப்பட வேண்டும். அப்போதான் அந்த விதையிலிருந்து செடியானது வளர்ந்து மரமாக மாறும். பீஜ்னா போயா ஜாயா, விருட்சம் உற்பன்ன நஹி ஹோத்தா. விதையை போடாட்டா விருட்சம் எப்படி உருவாகும்? அந்தமாரி பரந்தாமவாசி பாபா இந்த சங்கம யுகம் என்ற பூமிக்கு வருகிறார். பாபா பூமிக்கு இறங்குறாருனாலே விதை விதைக்கப்படுது. அப்போ அது உள்ளேருந்து இருக்கக்கூடிய பரமாத்மா விதைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விருட்சம் என்ன, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. तो परमात्मा भी स्वयं सारी सृष्टि का बीज रूप. அப்போ பரமாத்மா யார், स्वयं முழு விருட்சத்துக்கும் விதை. பரமாத்மா கா பார்ட் ஹே பீஜ் போனா. பரமாத்மாவுடைய பார்ட் என்ன, விதை விதைப்பது. பரமாத்மா ஹி கேத்தா ஹே மே பரந்தாம், பரமாத்மா ஹூ ஹி தப் ஜப் பீஜ் போத்தா ஹூம். எப்பொழுது விதை விதைக்கப்படுகின்றேனோ, விதையாகிய நான் எப்பொழுது இந்த பூமியில் விதைக்கப்படுகின்றேனோ அப்பொழுதுதான் நான் பரமாத்மா ஆகின்றேன். அதாவது
பாபா சொல்றார், அவரே சொல்றார். அப்படின்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்தை பாபா கொடுக்கிறார். அகர் பீஜ் நஹி போயா தோ விருக்ஷ கேசே நிக்கலேகா. பாபாவே இந்த சிருஷ்டிக்கு வராட்ட இந்த ஞானம் எப்படி நமக்கு கிடைச்சிருக்கும்? மேரா நாம் பரமாத்மா ஹி தப் ஹே ஜப் மேரா பரம் காரிய ஹே, मेरी कार्य ही है जो मैं खुद पाटदारी बन बीज बोता हूँ. பாருங்க, எப்பொழுது பாபா சொல்றார், என்னோட காரியம் நான் எப்பொழுது ஸ்வயம் பாற்றுதாரியாக வந்து விதை இந்த பூமியில் எப்பொழுது நான் விதைக்கப்படுகின்றேன் வருகின்றேனோ அப்பொழுதுதான் எனக்கு மகிமை பாடுகிறீர்கள். என்னுடைய பேரு பரமாத்மா என்று ஆகிறது. அதனாலதான் இந்த பூமியில பாபா வர்றதுனாலதான் பாபாவுக்கு மகிமை என்பது புகழ் என்பது பாடப்படுது. இந்த பூமியில வராத ஒருத்தவங்களுக்கு நம்ம மகிமை பாடுவோமா? இல்லாத ஒரு பொருளை நினைப்போமா? திங்க் பண்ண முடியுமா? முதல்ல सृष्टि की आदि भी करता हूं अंत भी करता हूं. பாபா சொல்ற, சிருஷ்டியை படைக்கிறதும் நான் தான், சிருஷ்டியை முடிவு பெற செய்யறதும் நான் தான். மே கரண்டாரி பன் பீஜ் போத்தாகும். நான் செய்யக்கூடியவனாகி விதை விதைக்கிறேன். பீஜ் போனே கா மத்தலப் ரச்சனா கர்த்தாகும். விதை விதைக்கிறேன்னு அர்த்தம் என்ன? படைக்கின்றேன். புராணி துனியா கி அந்த் கர்னா, பழைய உலகத்தை முடிவடைய செய்கின்றேன். நை சிருஷ்டி கி ஆதி கர்னா இஸ்கோ ஹி கேத்தே பரமாத்மா சப் குச் கர்த்தா ஹே. இந்த சிருஷ்டினுடைய ஆரம்பம், அதாவது புது உலகத்தையும் படைக்கின்றேன், பழைய உலகத்தை அழிக்கின்றேன். ஆகவேதான் உலகத்துல என்ன சொல்றாங்களா, பரமாத்மா தான் எல்லாம் செய்யறாருன்னு சொல்லப்படுது. மாமா பாருங்க எவ்வளவு தெளிவுபடுத்திட்டாங்க. பாபா எதை செய்யறார், எப்படி செய்யறார், எதை செய்விக்கிறார். அதனால பக்தி மார்க்கத்துல அவருக்கு எப்படியெல்லாம் தவறான மகிமைகளை பாடுறாங்க. இந்த மகிமை கூட என்ன ஆகுது, அவர் தான் துக்கம் கொடுக்கிறார். பாபா அப்பா வந்து துக்கம் கொடுப்பாரா? சாந்தி. பாபா முக்கியமா சொல்றார், பிராமன் சோ ஃபரிஷ்தா. அந்த தெய்வீக ஃபரிஷ்தா சன்ஸ்காரம் நமக்கு வெளியாகணும். அதுக்கு நம்ம பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். இவ்வளோ காலங்கள் நம்ம எத்தனையோ வழிப்படி நடந்தோம். ஆனால் இந்த ஒரு பிறவியில் தூய்மையை இழக்கக்கூடாது, தூய்மையை விடக்கூடாது. நிறைய அதுக்கு நமக்கு பேப்பர் வரதான் செய்யும். அதில் நம்ம ஜெயிக்கணும். எல்லாருமே இன்னைக்கு பாபாட்ட உறுதி எடுத்துப்போம். சாந்தி. எந்த அளவு நம்மளை நாமே புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவு நம்ம வீணான விஷயங்கள்ல இருந்தும் எதிர்மறையான எண்ணங்கள்ல இருந்தும் ரொம்ப சுலபமா விலகியே இருப்போம். The more one understands oneself, the easier it is to be liberated from the chain of useless and negative things.